அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்க கேட்ட உடனே நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கும் நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அரை கப்பு நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெள்ளத்தை கரைச்சா போதும். உங்களுக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே வர தேவையில்லை. அது அப்படியே இருக்கட்டும். ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் நைஸ் ரவா, ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 2 ஏலக்காய் தூள் பண்ணது, ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். நான் வந்து சமையல் சோடா சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தை எடுத்து அதோட ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாங்க. எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத நம்ம மாவு வந்து ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு குழிப்பணியார பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் குழிப்பணியார பேனில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கணுனாலும் எடுக்கலாங்க. அது கொஞ்சம் மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், அந்த குழிப்பணியார பேனில் 3/4 அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா வேகும்போது உங்களுக்கு சரியாக வரும். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடு போட்டு திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் வந்து ரெடி பண்ணிக்க. குழந்தைங்க கேட்ட உடனே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். கடையில் வாங்காத ஹெல்த்தாக அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட் இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.